ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ்எஃப் துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து மொத்த காலியிடங்கள் பொறுத்தவரைக்கும் 3588 வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சேலரி வந்து வரும். பெண்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 23 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உங்களுக்கே தெரியும் பிஎஸ்எஃப்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் வந்து ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கான்ஸ்டபிளில் வந்து ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மேல் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். மொத்த வேகன்சி வந்து 3588 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பே லெவல் 3 படி சேலரி வந்து வரும். 21,700லேருந்து 16,100 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 26 ஆகஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். 24லேருந்து 26 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 25 ஆகஸ்ட் தான் வந்து உங்களுக்கான லாஸ்ட் டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பாருங்கள் ₹100 வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாருங்கள் ₹50. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரிக்கு மட்டும் அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான அட்ரஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதுக்கான ஆஃபீஸ்க்கான அட்ரஸுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18 மேக்ஸிமம் 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எஸ்சி, எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிளில் வந்து உங்களுக்கு வந்து கார்பெண்டரு, பிளம்பரு, பெயிண்டரு, எலக்ட்ரீஷியனு, பம்ப் ஆப்ரேட்டரு, அப்ஸ் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கான கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் மஸ்ட்டாக 10th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஐடி ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஐடியில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து காப்லர் கேட்டகரி, டெய்லரு, வாஷர்மேனு, பார்பரு, ஸ்வீப்பரு இந்த மாதிரி கேட்டகரிக்குமே நீங்கள் 10th முடிச்சுட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கலுமே வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. அது வந்து பாருங்கள் மேலாக இருந்தால் 165 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஜஸ்ட் வந்து 75 to 80 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபீமேலாக இருந்தால் 155 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கான ஹைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அதேமாதிரி வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் 2ல் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டில் கூட உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கலாம். ஸோ 100 கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ ஃபேஸ் 3ல் வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து அதிலேயே வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ட்ரேடில் எடுக்கிறீங்களோ அதுக்கான ரிலவெண்ட்டான டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். 25 ஜூலையிலேருந்து லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 23 ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பாருங்கள் இங்கே 1 by 1 உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் எல்லாமே இதில் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.